ஔவையின் ஆத்திச்சூடியின் 76வது தலைப்பு நோய்க்கு இடம் கொடேல் என்பது. உடல்நலம் குன்றினால் எல்லா நலன்களையும் இழந்து விடுகிறோம். அதன் மூலமாக மனநலமும் பாதிக்கும். அந்த உடல்நலம் சரியாக இருக்கணும்னா நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு தேவை. அந்த மாதிரி உணவு எடுக்கிறப்போ நம்முடைய மனநலமும் உடல்நலமும் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, துரித உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது நம்முடைய ஜீரணத்தன்மை பாதிக்கும், உடல் உபாதைகள் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல உணவு முறை உடலை பாதுகாக்கும். அதோடு நல்ல ஒரு உடற்பயிற்சி, அதை தான் இந்த யோகாசனமும் நம்முடைய உடற்பயிற்சியும் நம்முடைய தியானமும் நம்முடைய உடல்நலமும் மனநலமும் சரியாக இருப்பதற்கு அது உதவும். அது இல்லாமல் சுய ஒழுக்கம்ங்கிற ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மேலே நமக்கு அக்கறை வேணுங்கிற அந்த தன்மையை நம்ம உணர்ந்துட்டான்னா நம்முடைய உடல்நலம் நல்லாயிருக்கும். இதை தான் வள்ளுவரும் கூட மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா இந்த உடம்புக்கு நோய் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னா, சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆனதற்கு பின்னால், ஜீரணம் ஆனதற்கு பின்னால் சரியான முறையில் இந்த உணவு எடுத்துக்கிட்டான்னா இந்த உடலுக்கு நோய் வராதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதுதான் உண்மையான சிறப்பான வாழ்க்கை. இதை கடைப்பிடிக்கணுன்னா, உடல்நலம் சிறப்பாக இருக்கணும்னா உன்னுடைய உணவு சரியாக இருக்கணும், உன்னுடைய உடற்பயிற்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஔவை நோய்க்கு இடம் கொடையில்னு சொல்லி அன்றைக்கே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.